Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு காலையில் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் சார்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக நேற்று வந்து கீழே ஓப்பன் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரெஃபரன்ஸுக்கு மேலே, ஓகேவா, ஐபிஐக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அது நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ சார்ட்டாகவே பார்க்கலாம். ஸோ சார்ட்டாகவே பார்க்கும் பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காலையில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐபிலோ மார்க் பண்ணியிருந்தோம். அழகாக உடஞ்சது. ஸோ உடஞ்ச உடனே ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வச்சுச்சு. ஸோ அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ஸ் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே நிறைய ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டாக மாறிச்சு. ஏன்னா இப்போ இதில் வந்து டவுன் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து இப்படியும் மேலே வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ 15 மினிட்ஸில் வந்து இதுக்கு கீழே வந்தால் தான் வந்து ஃபர்தராக செல் ஆஃப் வரும். பட் ஆனால் அகைன் இப்போ இன்னைக்கு எண்டுக்கு வந்து எக்ஸிட் போல் இருக்குது. அதேமாதிரி இன்னைக்கு நைட் வந்து ஃபெட்டோட நியூஸ் இருக்குது. பட் ஆனால் இந்தியா வீக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஏறி இருக்கணும். நான் ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா காலையில் வந்து 6% டவுன் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அங்கேருந்து ஒரு 3% வந்து ரிகவர் ஆயிருக்குன்றது மட்டும் சொல்லலாம். ரிகவர்ன்றதோட எப்படி சொல்லலாம், ஏறி இருக்குன்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஃப்ளோக்கு வந்து இந்தியா வீக்ஸ் வந்து ஏறி இருக்கணும். பட் ஆனால் அது இறங்கி தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல. அகைன் கமிங் பேக் டு அதான் எக்ஸ்பெக்டேஷனாக பார்க்கும்போது நான் வேரியேஷன் தான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் மார்க்கெட் வந்து லைட்டாக கீழே வருது, திரும்பி மேலே போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சராக உடஞ்சதுனால நான் என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லைட்டாக பண்ணிட்டேன். ஸோ அந்த பொசிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பொசிஷன்ஸ் வந்து நம்ம எப்பவுமே காட்டுவோம்ல. ஸோ நேற்று வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 60 ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து மேலே போனதுனால ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருக்குது. அது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜூனோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜூனில் வந்து நம்ம 24 இந்த புட்டு கால் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இந்த கால் வந்து ஒரு 500 பாயிண்ட் வெளியிலையும், இந்த புட்டை வந்து அதே மாதிரி வெளியிலையும் வந்து 500 பாயிண்ட் நோக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு அதோட அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் ஜூனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரேஷோஸ் வச்சுருந்தேன். அது எனக்கு இங்கே பொதுவாகவே பார்த்துக்கலாம். அந்த முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ரேஷியோஸ் வச்சுருந்தேன். இப்போ அந்த ரேஷியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து இது வச்சுருந்தேன். ஆமாம், இந்த 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 புட்டு வந்து வச்சுருந்தேன். சாரி, இந்த புட்டு இல்லை, இந்த புட்டு வச்சுருந்தேன். 23,700 புட்டு வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து புலிஷாக மாறினதுனால நான் இந்த புட்டை ஆக்சுவலாக புக் பண்ணிட்டேன். இப்போ 23,700 புக் பண்ணிட்டேன். ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருந்துச்சு. இது வந்துட்டு இப்படி மேலே போனதுனால நான் அந்த புட்டை புக் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு 200 பாயிண்ட் மட்டும் உள்ளே வந்தேன். ஸோ நான் அது தான் பே ஆஃபாக வந்து பார்த்தா இப்படி இருக்குது. திரும்பி வந்து அகைன் ஸ்ட்ரக்சராக தான் பார்க்கணும். இப்போ பே ஆஃபாக பார்க்குற வரைக்கும் இந்த இடத்துலையும் இந்த இடம் வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு வந்து எப்படி லோரில் போதா இல்லை ஹைரை போதான்றதை பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி மற்ற கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூம் ஸ்டாடில் வந்து நான் மாற்றிட்டேன். அது ட்ராக்கும் பண்ணி வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 450யும் 350யும் இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நான் மேலேயே வந்து 26 காலும், இப்போ இன்னைக்கு வந்து புட்டு வந்து 21,500 புட்டும் வந்து வாங்கிட்டேன். ஸோ அது பிஎஃபாக பார்த்தீங்கன்னா அது இப்படி இருக்கு ஓவராலாக. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது 35 ரூபா 40 ரூபா ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது பொறுமையாக ரிகவர் ஆகி வருதுன்றதுனால நான் அது ரேஞ்சை மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஓவராலாக அது எக்ஸாக்டாக ஜூனில் போய் பேஆஃப் பார்க்கணும்னா ஜூனில் வந்து பேஆஃப் எப்படி இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த வைடாக வச்சுக்கிறேன், இங்கேருந்து இந்த பக்கமும் இங்கேருந்து இந்த பக்கமும். அதான் இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா அது புலிஷா பீரிஷான்றது வந்து மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வச்சுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கோலாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்போ 26ல வந்து லேட்டர் வச்சுருந்தேன். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு நேற்று வந்து இந்த பொசிஷன் இல்லாமல் இருந்துச்சு, இப்படி இது ஓப்பன் ஆந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அது மார்க்கெட் வந்து மேலே போனதுனால ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையை மட்டும் போட்டுருக்கேன். ஸோ அந்த பையை மட்டும் போட்டுட்டு இப்போ இந்த ரிஸ்க்கு வந்து ஒரு 1.19னா இப்போ இது வந்து 1:2ன்ற மாதிரி வச்சிருக்கேன். பட் ஆனால் தான் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா தாங்கும் இவ்வளோ தூரத்துக்கு. கீழே வந்து இது வரைக்குமோ மேலே வந்து இது வரைக்குமோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை பார்த்து பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அன்டியூ ரிஸ்க் ஆச்சு நேற்று வரைக்கும். ஸோ அது ட்ரெண்ட் வந்து மாறினதுனால இதை நான் போட்டு புக் பண்ணிட்டேன். அகைன் கம்மிங் பேக் டு என்னோட பொசிஷன்ஸு. ஸோ இது வந்து என்னோட அலோசனை பொசிஷன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 19,000 நெகட்டிவ்ல இருக்குது. இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் டீப் ஐடியும் பை பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா, அதுக்கான புட்ஸ் மட்டும் லைட்டாக செல் பண்ணி வரேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி செல் பண்ணி வந்தேன். ஆனால் அதான் புக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் செல் பண்ணி வச்சிருக்கிறேன். 2600 12 5 மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் அந்த கடைசி கால் வந்ததுனால இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால ஓகேவா இருக்குது. பட் ஸ்டில் அதுதான் நீங்கள் கொஸ்டினாகவே பார்த்தீங்கன்னாலும் நீட்டாக கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அது ரேஷோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ரிலையன்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ரிலையன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். ஆனால் அதுவுமே வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் நெகட்டிவ் தான். ஸோ அது ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுதான் மேஜர் இம்பாக்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் 800 இருக்குது. ஸோ காலையில் இந்த கால் வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி உள்ளே போட்டேன். ஆனால் அது பே ஆஃப் மட்டும் தான் பார்க்கணும், ஸ்ட்ரக்சராக தான் பார்க்கணும். அது எப்படி போகுதுன்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அகைன் கம்மிங் பேக் டு இந்த அக்கௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இன்னைக்கு வந்து நெட்டுக்கு நெட்டு 19 ரூபா, அதை 20 ரூபான்னு வச்சுக்கலாம்.
அகைன் நான் அப்புறம் அந்த ஏற்றம் அக்கௌண்ட் வந்து நான் கொஞ்சம் லோன் போட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஸோ லோன் அமௌண்ட் வந்து கன்சர்வேட்டிவாக பண்ணலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவராலாக காமிச்சிடுறேன். ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்து இதான் மொத்த பொசிஷனோட நெட் எம்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 5000 தான் நெகட்டிவ். ஓகேவா? அதில் இப்போ பொசிஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய மாற்றிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 5th மே பொசிஷன் வருவோம். 5th மே பொசிஷன் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எப்படி வச்சிருந்தேன்னா 2 புட்டு வச்சிருந்தேன். அந்த 2 புட்டுக்கு வந்து 4 6 காலம் நான் வச்சிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து புல்லிஷ் மாறினதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த புட்டுக்கு வந்து ஈக்குவலாக காலை மட்டும் நோக்கி போட்டு ஸோ இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அது அயன் கவுண்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த புட்டு இருக்குது, அந்த புட்டுக்கு இந்த கால் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ ஈக்குவலாக வச்சிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். நேற்று பொசிஷன் செக் பண்ணி பாருங்க. நேற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதே மாதிரி அதான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் பொசிஷன். இந்த பக்கம் 2 இருந்துச்சு, இந்த பக்கம் 6 7 இருந்துச்சு கால் சைடில். அது எல்லாமே புக் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு இப்போ வந்து 4 இருந்துச்சு. இப்போ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இதோட பே ஆஃப் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். இப்போ இதோட பே ஆஃப் வந்து எப்பவுமே பார்க்குறது வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த பொசிஷனை பார்த்த வரைக்கும் இப்போ இது பே ஆஃப் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? சென்டராக இருக்குது. பட் ஆனால் தான் இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு அந்த ரிஸ்க் தூக்கி உள்ளே போடுறதா. ஏன்னா இன்னைக்கு காலையில் மேலே வந்ததுனால ஆல்ரெடி இப்படி இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இப்படி இருந்திருக்கும். கம்மியாக இருந்து இந்த பக்கம் அதிகமாக இருந்தது. இப்போ மேலே போனதுனால இந்த பக்கம் கம்மி பண்ணிவிட்டேன், இந்த பக்கம் டைட் பண்ணிட்டேன். அப்போ பொசிஷன் வந்து பேலன்ஸ்டாக வச்சிட்டேன் 2 பக்கம் ஈக்குவலாக. ஸோ நெட்டாக எம்டிஎம் வந்து 31 ரூபா இருக்குது. ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பெருசாக வந்து இம்பாக்ட் சரி அது வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னோட நெட் எம்டிஎம் வந்து இந்த 5th மே பொறுத்த வரைக்கும் 1400 இருக்கு. அதுக்கப்புறம் 26th மேல வந்து அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்டாங்கிள்ஸ் வச்சுருந்தேன். அதுவும் வந்து கால்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் வச்சுருந்தேன். அது என்ன பண்ணிட்டேன்னா அதையும் இன்னைக்கு வந்து ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஸோ அடிஷ்னலாக இருந்துச்சு. இந்த பொசிஷனாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 3 புட்டு வச்சுருந்தேன். ஓகேவா? இந்த புட்டுக்கு நிறைய கால்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு மாறினதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எல்லா கால்ஸுமே ஓகேவா? இதில் இப்போ 26th பார்த்தீங்கன்னா எல்லா கால்ஸும் இருக்கும் பாருங்க. இந்த கால் புக் பண்ணியாச்சு, இந்த காலையும் புக் பண்ணிட்டேன், இந்த காலையும் புக் பண்ணிட்டேன், இந்த காலையும் புக் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை புட்டு இருக்கோ அந்த புட்டுக்கு மட்டும் இந்த காலை வச்சுட்டு இது நேக்கில் தான் வச்சிருக்கேன். இது வந்து நேக் ஸ்ட்ராங்கிள் தான். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்டிஎம் வந்து நேற்றுக்கும் இன்னைக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 700 ரூபாய் தான் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 26th மேல. சரி இதுதான் அப்படி ஃப்ளாட்டாகவே இருக்குது. இந்த பொசிஷனாக பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்காக பார்க்குறவங்களுக்கு இப்போ இதில் இருக்குது, சென்டராக இருக்குது. ஓகேவா? இப்போ சென்டராக இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது. பே ஆஃப் இங்கே இருக்குது. அது நாளைக்கு என்ன பக்கம் போகுதுன்றதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து 3 6 7 வச்சிருந்தேன் கால். இப்போ வந்து நான் பொசிஷன்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 3க்கு 3 தான் வச்சிருக்கேன். அவ்வளோதான். மேலேயும் சரி கீழே சரி ஈக்குவலாக கேபிட்டல் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணேன். இன்னும் ட்ராக் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ஆக்சுவலாக நான் வந்து மார்க்கெட் பீரிஷாக இருக்கிறதுனால நான் 12th மேல வந்து ஒரே ஒரு கால் செல் பண்ணியிருந்தேன். ஓகேவா? 12th மேல வந்து ஒரே ஒரு கால் செல் பண்ணியிருந்தேன் 100 ரூபாய்க்கு. இப்போ அந்த கால் வந்து ஆக்சுவலாக காலையில் வந்து 180 போச்சு. 180 போகும்போது இது 2 செல் பண்ணிட்டு அதுக்கான ஸ்ப்ரெட்டாக சரி அதுக்கான ஸ்ட்ராங்கெலாம் வந்து 23,800 ஓகேவா? 109 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இதுதான் இந்த எம்டிஎம்ல வந்து மேஜரானது. ஸோ இப்போ இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா இது வந்து 23,800ல ஓகேவா? 23,800ல புட்டு 2 லாட் இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இது வந்து 12th மேல ஓகேவா? அதே மாதிரி 24,600ல ஸோ 24,600லையும் 2 லாட் இருக்குது. இது அந்த மாதிரி தான். இது வந்து இப்போ சென்டராக தான் இருக்குது. மார்க்கெட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது 24 கிட்டத்தட்ட 200ல இருக்குது. ஸோ 200லேருந்து இந்த பக்கம் 400 பாயிண்ட், இந்த பக்கம் 400 பாயிண்ட் தான் இருக்குது. பே ஆஃப் மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. நான் நேற்று வந்து ஒன் சைடாக இருக்கிறதுனால அது நெகட்டிவ்ல வரும்போது இந்த பொசிஷன் எடுத்தேன். அதே இது அட்ஜஸ்ட் பண்ணதுனால இதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கும். இப்போ எம்டிஎம் மட்டும் இப்படி இருக்கும். நாளைக்கு தான் இப்போ இதே மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவேன். இல்லைனா மாற்றியோ இல்லை டைட் பண்ணியோ போட்டுருவேன். ஸோ 5th மேல பொசிஷன் வந்து நான் டைட் பண்ணி ஹேண்ட் கவுண்டராக வச்சிருக்கேன். 26th மேல வந்து திரும்பி ஸ்ட்ராங்கில் வந்து ஒய்டாக போயிட்டேன். 3 லாட்டாக போயிட்டேன். இப்போ இதில் அது ஒய்டாக போயிட்டு கம்மி பண்ணதுனால இதில் வந்து பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கிலாகவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதான் வந்து இது இப்போ மார்க்கெட்டாக அப்டேட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஒரு நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஃபெட்டும் எக்ஸிட் போலாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்றதுனால இப்போ ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. பட் ஆனால் இந்த லோ உடையக்கூடாது. இதுக்கப்புறம் ஒன்று உடஞ்சதுன்னா திரும்பி வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா அதான் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ட்ரெண்ட் வந்து இதுக்கு மேலே போகும். ஸோ ஓகே ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்து இப்போ இதுக்கு மேலே இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் மாறிச்சு. ஸோ 15 மினிட்ஸில் மாறினதுனால ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து நான் மாற்றலை, நீங்கள் மாற்றி வச்சேன். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் இங்கே இருக்கும். இப்போ ட்ரெண்ட் கண்டினியூஷன் பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். ட்ரெண்ட் 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது உடையக்கூடாது. இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் உடையாத வரைக்கும் இது இருக்கும். பட் ஆனால் அதான் திரும்பி வந்து மார்க்கெட் வந்து சென்டராக வந்து நின்றதால ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. வந்து திரும்பி சென்டராக வந்து நின்றுச்சு. நல்லா மேலே நின்றுந்தா மேலே போய்டும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா ஜென்ரலாக என்னோட எக்ஸ்பெக்டேஷனு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த சேனலுக்குள்ளே வந்து பொறுமையாக போகும். ஓகேவா? சேனல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பொறுமையாக கன்சல்டேட் ஆகுதான்னு தெரியல. பட் ஆனால் தான் இப்போ பயஸ் வந்து இப்போ ஸ்லைட்டாக புலிஷ் ஆயிடுச்சு. இப்போ நியூஸை பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு நல்ல மூவ். ஆனால் அப்படியே செல் ஆஃப் ஆனது ஒன்று தான் வந்து தெரியல. இல்லைன்னா அது நல்ல கேண்டலாகவே இருந்திருக்கும் எண்டோட க்ளோஸ்க்கு. ஸோ அது கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால என்னன்னு தெரியல. ஸோ அகைன் நாளைக்கு என்ன இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் மறக்காம நோட் பண்ணுங்க, மே 1ஆம் தேதி வந்து லீவு.
ஓகேவா? எக்ஸ்டெண்டட் வீக்கெண்ட் நம்மளுக்கு வருது. ஸோ வெள்ளி லீவு, சனி லீவு, ஞாயிறு லீவு. ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட கடைசி ஒரு 8 நாளா வந்து பெரிய நியூஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. ஒருவேளை இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது நியூஸ் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா, நாளைக்கு மூவ் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு பொசிஷன் கேரி பண்ண போறீங்களா? இல்ல டைட் பண்ணி எடுத்துட்டு போறீங்களா? அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணீங்க. அதே மாரி நாளைக்கு இதே மாரி வீடியோல பார்ப்போம். See you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.